ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரமதான் சீரீஸ் டே 8. இன்னைக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு இட்லி பான் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி தட்டை வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு 2 முட்டை கொட்டி ஊற்றிக்கலாம். அது கூடவே வத்தல், பூண்டு, போன்லெஸ் சிக்கனையும் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வெந்த முட்டை கூட நம்ம ரெடி பண்ண அந்த பூண்டு, வத்தல் கூடவே உப்பு, கொஞ்சமாக பால், சீஸ் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் இன்னைக்கு சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதை ஹாஃபாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி கோன் ஷேப்ல நான் மேக் பண்ணிருக்கேன். அந்த கோன் பிரியாம இருக்கிறதுக்காக மைதா மாவுல தண்ணி கலந்து நான் அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் அதை நான் எக்ல டிப் பண்ணிட்டு பிரெட் கம்ஸ்லயும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கோனை அப்படியே ஏர் ஃப்ரையர்ல ஒரு 3 மினிட்ஸ்க்கு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த கோன் ரெடி ஆகுதுக்குள்ள நம்ம ரெடி பண்ண சிக்கனை உதுத்துட்டு அப்புறம் ஒரு பவுல்ல லெட்டஸும் குக்கும்பரும் சேர்த்திருக்கேன். அது கூடவே உதுத்த சிக்கன், ஆர்கனோ, அப்புறம் ரெடி பண்ண சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெட்டஸ், குக்கும்பருக்கு பதிலாக நம்ம வெங்காயம், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த கோன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோனுக்குள்ள நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். இந்த கோன் பிரேக் ஆகாது. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான, டிஃப்ரெண்டான, டேஸ்டான நம்ம கோன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இஃப்தாருக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்களுக்கு கூட நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடு. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.